நீதிமன்றம் என்பது ஒரு புனிதமான கோயிலுக்கு நிகரானது. இங்கு சட்டமன்ற திராசில் வாத பிரதிவாதங்களை வைத்து துலாபாரம் இடும்போது நீதி என்ற முள் அலைக்கழிக்கப்படலாம். ஆனால் இந்த வழக்கில் நீதிமுள் அதிகமாக அலைக்கழிக்கப்படவில்லை. ஏனெனில் பிரதிவாதம் எதுவும் இல்லை. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த பெண் பயங்கரமான 3 கொலைகளை செய்திருக்கிறாள். சந்தேகத்திற்கிடமில்லாத குற்றவாளிதான் என்பதை சாட்சிகள் பூர்வமாக எனது விசாரணையின் மூலம் கனம் கோச்சார் அவர்களுக்கு நான் நிரூபித்திருக்கிறேன். யுவர் ஆனர், EPQ 302, 309 ஆகிய செக்ஷன்களின்படி இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும் வகையில் அதிகபட்ச கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெல் ப்ராசிக்யூட்டர், தேவைக்கு அதிகமாகவே வாதித்து விட்டீர்கள். ப்ராசிக்யூஷன் தரப்பில் இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? எஸ் யுவர் ஆனர், முடிவாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். There are no mitigating circumstances. குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை மறுக்காததினால் என் பணி சுலபமாக முடிவதற்கு உதவி செய்தவளாகிறாள். அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். That's all, Your Honor. All right. Your Honor. What is it? Or urgent petition, Your Honor. Number 54, AS 167. 54, AS 167. மிஸ் வச்சல, உங்க ஆர்குமெண்ட் ரொம்ப பிரமாதம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொண்டுட்டு போங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் கேட்டு ரொம்ப நாளாயிடுது. ஒன்றபிள் பிரமாதம். குற்றவாளி பெண்ணுங்கிற அனுதாபம் கிடைக்காது. நிச்சயம் தூக்குதான், நோ டவுட். இந்த அர்ஜென்ட் பெட்டிஷன் முடிஞ்சு போச்சான பாரு. ஒரு வாரம். நமக்கு ஒரு வாரம் போருமா? எவனுக்கு படிக்க வேண்டியிருக்கு? சேர்த்து கழுங்க. ஒரு ஆனா குறைஞ்சது ஒரு மாசமாவது. நோ நோ, எனிவே ஒரு வாரம் தான். வாட் நெக்ஸ்ட்? விஜயம்மாள், விஜயம்மாள், விஜயம்மாள். ஓ, அவர் மெயின் கேஸ். நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக கோர்ட்டாரிடம் ஏதேனும் கூற நீங்கள் விரும்புகிறீர்களா? எனக்கு தாமதமின்றி மரண தண்டனை கொடுத்து நிரந்தர அமைதியை தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை நீங்களே முடிவு செய்து விட்டீர்களா? ஆர்டர், ஆர்டர். மேன்மை தங்கிய கோர்ட்டார் அவர்களுக்கு எனக்கு தூக்கு தண்டனை தருவதை தவிர வேறெதுவும் செய்ய முடியாது. 3 பயங்கரமான கொலைகளை செய்த குற்றத்தை நான் மறுக்கவில்லை. குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்பதற்காக உங்களை தண்டித்து விட முடியாது. சட்டம் பாரபட்சமற்றது. தெளிவாக ஆராய்ந்துதான் தண்டனை வழங்கப்படும். பாரபட்சமற்ற நீதியும் நியாயமும் ஒருதலை பட்சமாக மாறிவிடாமல் இருப்பதற்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் காத்து ரட்சிக்கும் காவலாகிய கோர்ட் என்ற நீதி தேவதையே நீதான் அருள் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அதற்காக மட்டுமே கோர்ட்டாரிடம் சிலவற்றை கூற நான் விரும்புகிறேன். தூக்கு மரத்தின் நிழலில் நிற்கும் ஒரு கொலைபாதகியின் கடைசி ஆசை. நீங்கள் பேச விரும்புவதை சுதந்திரமாக பேச இந்த கோர்ட் அனுமதிக்கிறது. யுசி ப்ராசிக்யூட்டர், குற்றம் சாட்டப்பட்டிருப்பவள் கடைசி நிமிஷம் வரையில் தனது குற்றத்தை மறுக்கவில்லை. 342வது செக்ஷன் படி விசாரித்த போதும் பதில் பேசவில்லை. கிரவுன் டிஃபென்ஸை கூட மறுத்திருக்கிறாள். ஆகவே அவள் பேச சந்தர்ப்பம் அளிக்கிறேன். எஸ் யுவர் ஆனர். நீங்க சொல்ல விரும்புவதை சொல்லலாம். கனம் கோர்ட்டார் அவர்களே, வாழ்க்கையின் கடைகோடியில் நின்று கொண்டிருக்கும் இந்த பாவியாகிய நான் சொல்ல போகும் கதை இங்குள்ளவர்களுக்கு மட்டுமின்றி இந்த நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். துன்பத்தை எதிர்த்து போராடுவதுதான் வாழ்க்கை என்றால் அந்த போரிலே நான் படுதோல்வி அடைந்து விட்டேன். என்னுடைய தோல்வி தனிப்பட்ட சிலருக்கு வெற்றியாக இருக்கலாம். அதோ அங்கு வீற்றிருக்கும் வத்சலா, மன்னிக்கவும், கனம் ப்ராசிக்யூட்டர், என் உயிருக்கு உயிரான தோழி என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அவளைப் போலவே வசதியான குடும்பத்தில் பிறந்து சகல சௌபாக்கியத்தோடும் வாழ்ந்தவள்தான் நானும். என் தோழி சட்டம் படித்து இன்று ப்ராசிக்யூட்டர் ஆகிவிட்டாள். நான் அவள் எதிரில் இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுதும் என் தோழியிடம் எனக்கு அன்பை தவிர வேறு பகையுணர்ச்சி இல்லை. தான் ஏற்றுக்கொண்ட தொழில் பிரமாணப்படி
தனது உயிர் தோழி என்று கூட பார்க்காமல் குற்றவாளி என்று திறமையாக வாதித்த வத்சலாவின் தொழில் நேர்மைக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் என் அன்பு வத்சலா, நான் எப்படி இந்த கூண்டில் நிற்கும் நிலை ஏற்பட்டது என்று யோசித்துப்பார். நீயும் நானும் சேர்ந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அந்த நாட்கள். நீங்க எங்க போயிட போறீங்களோன்னு ஓடியாந்த உங்களை பார்த்து பாராட்டதான். உங்க அண்ணா என்னையா இவளையா? ரெண்டு பேரையும் தான். நீங்க ரெண்டு பேரும் தான் என பிரியறதே இல்லையே. ஏன் உங்களுக்கு இடத்துல இருக்கா? எனக்கு என்ன இடைஞ்சல்? ஏண்டி உனக்கு சும்மா இருடி. ஹலோ, இன்னைக்கு உங்க ஆட்டம் ரொம்ப பிரமாதம். என் மனசே ஆட்டிட்டீங்க. நான் என்ன அறியாம இந்த சாடிட்டேன். பாவத்தோடு அமைச்ச பாட்டா இருந்தா ஆட்டம் தன்னால வரும். மிஸ்டர் பாபு, இந்த பாட்டை நீங்களே எழுதுறீங்களா? ஆமா, நான் தான் எழுதுனேன். ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து. இல்ல, யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நீங்க எழுதிருக்கீங்க. யாரையோ என்ன, உன்னத்தான். Good night. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எனக்காக நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? அப்பா கிட்ட சொன்னியாமே துணி வாங்கணும்னு. சரி, அப்பா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. பணம் எதுக்கு? நேரா லட்சுமி டெக்ஸ்டைல்ஸுக்கு போக வேண்டியது, வேண்டிய துணியை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது, மூட்டையை கட்டி புறப்பட வேண்டியதானே? அவ பணத்தை கேட்டானா இந்த வரன்னு புறப்பட வேண்டியதானே? பணத்துக்காக ஏன் கடந்து தவிக்கிற? பாரு, உங்க அப்பா வக்கீல், அந்த கடைக்கார ஷிண்டு உங்க அப்பா கையில தான் மாட்டின்னு இருக்கு. இன்கம் டாக்ஸ் கேஸ் முடியற வரைக்கும் பாரு, நாம எது வேணா அந்த கடையில எடுக்கலாம். நாமங்கிறது என்னையும் சேர்த்துத்தான். ரொம்ப பழசா எடுத்துமா போட்டா பாத்திரம் கூட தரமாட்டான். புறப்படு. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் துணி. இப்படி மானத்தை விட்டுட்டு துணி வாங்கணுங்கிற அவசியமே இல்ல. விஜயா, நீ வரியா? எங்க அப்பா கட்சிக்காரர் தானே, வக்கீல் இல்லையே. அம்மா வச்சா குழந்தை, வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே ஏறம்மா. எங்க ஓடிட்டு இருக்கு? நின்றுட்டு தானே இருக்கு. கண்ணாடி சரியில்லையா? வண்டி ஓடலமா, இன்ஜின் ஓடுத. உனக்கு காது சரியில்லையா? அப்படி சொல்லுங்க. ஆஃப் பண்ணிட்டு பச்சையா சொல்லணுமாக்கும். ஸ்டார்ட் இன் ட்ரபிள். அப்பா சொல்லணுமா? பின்ன வேண்டாமா? ஐயோ, வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே தகராறு பண்ணாம ஏறுமா. வா. ஆமா, இந்த வண்டி யாருது? என்னது இல்ல, சோழ வந்தா கொலை கேஸ் பார்ட்டி இது. கொலைவா வண்டியா? ஐயோ ஐயோ, வண்டியில போட்டா கொலை பண்ணா, கொலை பண்றதா இந்த வண்டியில போனா அவ்வளவுதானே. நீ ஏற. ஊரா மாதிரி அவளையா தொட்டுண்டு அவளை விடு. நீ ஏறு. வாய வீட்டுல விட்டுட்டு போறேன். வேண்டாண்டி, எங்க அப்பா வாக்கிங் போக எனக்காக காத்துட்டு இருப்பார். நீ போயிட்டு வா. சாரிப்பா, உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேனா? நீ 5 minutes லேட். நான் ரெடியா இருக்கிறேன். இதோப்பா, இப்ப வந்துடுறேன். கந்தசாமி, எவ்வளவு சொன்னாலும் சரி இந்த வீட்டுல எதையுமே ஒழுங்கா வைக்கிறது இல்ல. அப்பா, நான் ரெடி. புறப்படலாமா? ஏன்பா இவ்வளவு கவனமா தினம் இதை மாத்துறீங்க? விஜயா, என்ன பொறுத்த மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். நான் வீட்டுல இல்லாத போது இது அவுட்ல தான் இருக்கணும். கமா. வத்சலா, என் ஃப்ரெண்டுப்பா, வக்கீல் சம்பந்தத்தோட மக. நம்ம வீட்டுக்கு வருவாளே. வத்சலான்னு சொல்லுமா, எனக்கு தெரியாதா என்ன? யாரு? வக்கீல் குமாஸ்தாவா? ஆமாண்ணா, நானே தான். என்னையா கொஞ்ச நாளா உன்னை கண்ணிய காண்றது இல்ல, கேஸ் உறவுலாம் ஒண்ணும் தெரிவிக்கிறதே இல்ல. ஏன்னா லெட்டர் போட்டிருந்தேன், வந்து சேரலையா உங்களுக்கு? ஐயோ, இந்த காலத்துல எந்த செய்தியுமே நேரா வந்து சொன்னாதான் கிடைக்கும் போல் இருக்குது. நீ லெட்டர் போட்டிருந்தா அது நிச்சயமா வந்திருக்கையா? இல்ல, நான் சத்தியமா லெட்டர் போட்டேன். நான் வரட்டுமா? சரியா, கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். அண்ணா, குழந்தை வத்தலா இருக்குது, அது துணி இல்லாம நிக்குது. ஐயா வக்கீல் இருக்காரு, அவர் வந்து கடை கூட்டி போய் துணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னாரு. இத கடை கூட்டி போனா சும்மா இருக்குதுங்களா? ஆம்பளைங்க வாயால பேரை சொல்றதுக்கே கூசுற அளவுக்கு என்னென்னத்தையோ வாங்கிட்டு வந்து நிக்குதுங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி மூளையை குழப்புற? நீங்க நல்ல நேரத்துல வீட்டுக்கு புறப்படுங்க. என்ன பார்க்ல இறக்கி விட்டதா அப்பா கிட்ட சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரி. வாடி விஜயா.
ரெண்டு பேரும் தனியா புறப்பட்டீங்கல்ல, அவ்வளவுதான். சாட்சி சமன்ல ஆரம்பிச்சு குறுக்கு விசாரணை வரைக்கும் போய் வாத பிரதிவாதம் வரைக்கும் வந்து. நீ என் கூட கார்ல வராம தனியா எங்க போன? வீட்டுக்கு போனேன். நீ யாரையும் வழியில பாக்கல? இல்லையா? பாபுவை பாக்கல? வழியில பார்த்தேன். அவரை பார்க்கத்தானே நீ குறுக்கு வழியா போன? அவர்தான் என் வழியில குறுக்க வந்தாரு. பாத்தியாடி? டிரைவரே, வண்டியில வந்தாரா வக்கீல் குமாஸ்தா? நான் கருவேப்பிலை குச்சாட்டம் இருப்பாரு. அவர் எங்க? இந்த மாதிரி சிவில் கேஸ்ல குழப்பம் வந்தா தலையா போயிடும். ஏன்னா இங்க போனா என்ன, மேல எத்தனை கோர்ட் இல்ல, எத்தனை செக்ஷன் இல்ல, வக்கீல் இல்லையா, குமாஸ்தா நான் இல்லையா? இத பாருங்க, பணம் மாத்திரம் இருந்தா வாழ்நாள் புறாவும் கேஸா ஆடிட்டு இருக்கலாம். ஆயுசு கெட்டியா இருக்க வேண்டாமா? ஆமா ஆமா, இப்படி அலைய விட்டு ஆயுசு எப்படியா கெட்டியா இருக்கும்? யார கேட்டியா இங்க வந்த? யோ, வக்கீல பாக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிற, நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிற. இத வரண்டான்னு ஓசி கார்ல ஏறிட்டு வந்துட்டு ஏதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கண்ணா. உங்க விவகாரத்துல என்ன ஏப்பா எடுக்கிறீங்க? என் கேஸ் தோத்து போயிடும்னா அது சொல்லி நான் போயிடுறேன். அலைய விடாது. நீ அறிவில்ல உனக்கு? பெரிய மனுஷிட்ட பேசிட்டு இருப்பேன், குறுக்க வந்து பேசுறியா? போயா தோங்க போயா பாருண்ணா. குமாஸ்தா, உங்க கேஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் என் கேஸ் நடத்துற முழு பொறுப்பையும் உங்க வக்கீல் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆமாமா, போயா போய் 10 பைசா வெத்தலை சீவர் வாங்கிட்டு வா. கையோட அண்ணாவுக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லப்பா. ஆமாமா, நீங்க சிகரெட் பிடிக்கவே முடியாது. நீங்க தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே. எதுக்கு நீ போய் வாங்கிட்டு வா, நானு குடிக்க பழகுறேன். போடா, அப்படியே தேப்பிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு. 3வது தடவை வராம பாத்துங்க. சாவு எந்த நிமிஷத்துலயும் வரலாம்ப்பா. ஆமா ஆமா, இது ஒண்ணுதானே அப்பீலுக்கே இடமில்லாத ஒரு எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பு. என் மனைவி காலமான போது எனக்கு முதல் அட்டாக் வந்தது. அன்பு காட்ட வேண்டிய மகன் இறந்து போன போது 2வது அட்டாக் வந்தது. வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுல ஆண்டவன் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காட்டல. அதுல ஒண்ணு பார்த்தாங்க அண்ணா, கஷ்டம் என்னைக்குமே தனியா வர்றதில்ல. அதே மாதிரிதான் அதிர்ஷ்டமும் கூட. ஒண்ணு வேண்டாம், வக்கீல் சம்பந்தம் என்கிட்ட வேலை பார்க்கறாரு, அவர் எடுத்துங்களேன். ஓட்டிட்டு இருந்தாரு, நான் போய் சேர்ந்தேன். 10 கேஸ்ல 10 பாயிண்ட் புடிச்சு கொடுத்தேன். அவ்வளவுதான். ஓஹோ, இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சா நான் கவலைகளே இல்லாத மனுஷனாயிடுவேன். மாசம் 1000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஒரு வீடு என் மகளுக்கு இருக்கும். இந்த வருஷம் அவ BA பாஸ் பண்ணிடுவா. அப்புறம் அவளுக்கு ஏத்த கணவனை அவளே தேர்ந்தெடுத்துவா. நீதான் தேர்ந்தெடுத்துட்டியே. அவர் பேர் சொன்னதும் நாளை கோணம் எட்டு மாதிரி ஆயிடுறியே. ஹலோ, ஏ, நாம பேசுனதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதடி. போடி, நீயே பேசிக்கோ. நான் போறேன். நான் வர்றேன், நீங்க போறீங்களா? இவ இருக்கிறதுனால நான் போறேங்கிறேன். ஆமா, என்னையும் விஜயாவையும் சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அக்கறையும் இக்கரையும் பாலம் மாதிரி இணைச்சு வைக்கிறது பரோபகாரம் இல்லையா? ஏன் மிஸ்டர் பாபு, இதே பார்க்குக்கு இதே டைத்துக்கு நாள் தவறாம வருதுண்டா? இல்ல, விஜயாவோட அப்பா நாள் தவறாம இங்க வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹார்ட் டிசீஸ், ஹிருதய கோளாறு. அவருக்கு துணையா விஜயாவும் வர்றா. இவளுக்கும் ஒரு வகையில ஹார்ட் டிசீஸ் தான். நீங்களும் தவறாம வர்றதா தெரியுது. உங்களுக்கு அதேதானா? ஏன் விஜயா, தச்சலாவும் தினம் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு ஹார்ட் தானோ? ஐ மீன் நோய், ஹார்ட் டிசீஸ். என்னோட ஹிருதயத்துல அப்படி ஏதாவது கோளாறு ஏற்பட்டா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன். இவ்வளவு மாதிரி மறைச்சு ஒளிச்சு வைக்க மாட்டேன். உங்க மேல கேஸ் போட்டது சாந்தா. சாந்தா யாரு? பாலசுந்தரத்துடைய ஒரே மக. சொத்து கணக்கெல்லாம் ஏக வாரிசு. அந்த வாரிசு என்ன சொல்லுது? என்னங்க, நான் மைனரா இருந்த வரைக்கும் என் சொத்துக்கெல்லாம் எங்க அப்பா என் கார்டியன். அதை விக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. அப்படியே அவர் வித்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லுது. அவன் சொல்றது இருக்கட்டியா, நியாயம் எது? இதையேதான் கோர்ட்ல 4 பேர் மத்தியில பப்ளிக்கா கேட்டான். எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பாட்டஞ்சொத்தெல்லாம் வந்து சேரணும், அதான் நியாயம் அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த ஃபேக்டரியே சாந்தா பேர்ல தானே இருக்கு. அதான் இல்ல, அந்த பாலசுந்தரத்துக்கு சாந்தான்னு ஒரு ஆசனாகி அவ பேர்லதான் ஃபேக்டரியே இருக்கு. உண்மையை இவ்வளவு தூரம் திரிச்சு பொய்யாக்கித்தான் கேஸ் நடத்தணும்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் யார் விரோதமா நடந்தாலும் சரி, நான் நடக்க தயாரா இல்ல. ஆள விடு. சீரட்டு நாட்டுப்புறம் அவன் முன்னால் கொண்டு நிறுத்திய கொண்டா. நீ நாளைக்கு என்ன பண்ற? சரியா 10 மணிக்கு கோர்ட் வராண்டாவில வந்து நிக்கணும். அவ்வளவுதானயா? ஆமாயா. இத பாரு, இது மாதிரி நீ எனக்கு பணமா குணம் தள்ளு. நீயே படிச்சுக்காமி. இந்தாயா, வக்காலத்து 5 ரூபா, பேப்பர் 75 பைசா,
ஸ்டாம்பு 3 ரூபா, பிற வகை 5 ரூபா. அது என்ன பிற வகை? கோர்ட்டுக்கு உள்ளாரையும் வெளியாரையும் திடீர்னு செலவாவியா, அதான் பிற வகை. 20, 25 ஆகும், நான் 5 ரூபா போட்டுருக்கேன், புரியுதா? சரி. ஒத்து பார்க்க 2 ரூபா. உத்து பார்க்க 2 ரூபானா அப்ப சாதாரணமா பாக்கிறதுக்கு எவ்வளவுயா? யோ நாட்டுப்புற அறிவட்டத்தனமா கேக்குறீங்க. ஒத்து பார்க்க 2 ரூபா. சீச்சி அந்த செலவு ஒரு 3 ரூபா. சீச்சியா? ஆமாயா, சீனா சில்லறை, சீனா செலவு, சீச்சினா சில்லறை செலவு, அது 3 ரூபா. மத்தபடி 1.25 ரூபா. அனாமத்து செலவு ஒரு 2 ரூபா. ஐயோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா புடுங்காதியே. மொத்தமா சொல்லிடு எவ்வளவு ஆச்சு? என்ன மிஞ்சி வந்தா 35 ரூபா, ஒரு 25 காசு தள்ளு. என்னது தள்ளு? நீ வெத்தலையே எப்படி? அவருடைய சொத்து என் கைக்கும் என் பணம் அவர் கைக்கும் மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை மூலதனமா வச்சுதான் இந்த சாந்தா இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சார். அது வளர்ந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்தாபனமா மாறி போச்சு. அன்னைக்கு என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு வித்த சொத்தெல்லாம் இன்னைக்கு அவர் வாரிசுகளுக்கு திரும்ப சேரணும்னு என் பேர்லயே மைனர் சூட் போட்டிருக்காரம்மா. நீங்க ஏன்பா ஊர்ல இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க வந்தீங்க? இந்த கவலைகள்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்னு தான் இத்தனை நாள் இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தம்மா. விஜயா, உங்க அம்மாவை நான் கல்யாணம் செய்துக்கிட்டது நம்ம சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவ தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன். பாகத்தை பிரிச்சு என்ன தள்ளி வச்சுட்டாங்க. குடும்பத்தில் உள்ள பணத்தையும் பங்கு போட்டுக்கிட்டோம், சுகம் துக்கம் எல்லாத்தையும். ஆனா என் பங்குக்கு நான் எடுத்துக்கிட்டது அந்த துக்கம் ஒண்ணு மட்டும் தான்மா. அந்த பூர்வீக சொத்தெல்லாம் வித்துதான் இப்ப நம்ம இருக்கிற வீடு மத்த எல்லாத்தையும் நான் வாங்கினேன். உங்க கவலைகளை மட்டும் யாருக்கும் விக்கல, யாரும் வாங்கவும் இல்லை. கரெக்ட். இப்ப உங்க அப்பா மேல கேஸ் போட்டு யாருமே உரிமை கொண்டாட முடியாத சொத்து அந்த கவலைகள் மட்டும்தான். அதுக்கு ஏக வாரிசு நீதான். பச்சைக்குடி பந்தலுக்கு கீழே 2 பருவக்குடிகளா? முல்லைக்குடி படுற தேரை கொடுத்தான் பாரு. இந்த பாபு தன்னையே கொடுக்கிறார். படருங்கள். ஓ, ஐ எம் சாரி. அந்த கொடியில் துவண்டு கிடக்கிறது. மண்பானத்தால் மயங்கி கிடக்கும் இந்த இளங்குடியை நீங்கள் தான் தண்ணீர் தெளித்து மயக்கத்தை கலைத்து விட்டீர்களே. போடி. நான் மௌனமா இருந்தா மனசு கிள்ளுவேன். இனிமே நீ வாய திறந்தா நானும் கிள்ளுவேன். இந்த கதாநாயகிகளே இப்படித்தான். அனுபவிக்கிறது பூரா அவங்க, அவஸ்தப்படுறது நாங்க. வருக வருக. நவீன அம்பிகாபதி அவர்களே, உங்கள் வரவுக்கு வரவாகுக. அம்பிகாபதி வந்தும் வராமல் விடைபெறுகிறார். வருகிறேன். ஏன் வெற்றிகரமான வாபஸோ? போர் அடிக்கிறது தான் பிக்னிக் வந்தோம். பிக்னிக் வந்து போர் அடிக்கணுமா? பசங்க பார்த்தா மாற போறாங்க. இந்த அமராவதியை உங்களுக்காக கவனிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, எங்களுக்காக விடைபெற வேண்டியது உங்க பொறுப்பு. மிஸ்டர் அம்பிகாபதி, என் பிறந்த நாள் அழைப்பை மறந்து விடாதீர்கள். சாப்பாடு தானே? மாட்டேனே. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு வெறிய வந்திருக்கு. அப்ப அவ நிச்சயம் வருவா. நோ டவுட். வாய திறக்காதே. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு.